தண்ணி சட்னி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டுக்கு அடுப்பில் பேன் ஒன்று வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகினதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் அண்ட் அதோட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட ரெட் சில்லி உண்டு, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணுங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகினதுக்கு பிறகு ஒரு பிளெண்டரில் போட்டு அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முதல்ல கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு இது ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் அதோடய தாளிக்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, ரெட் சில்லி ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு பிறகு ஆல்ரெடி நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற எங்களோட பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி